காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் 2 மகான்கள் நடத்திய அதிசயம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஒருத்தர் சத்ய சாய்பாபா, இன்னொருத்தர் பாலபெரிவாங்கிற சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவள் நடத்திய ஒரு அதிசயத்தை பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் மகாபெரிவா எது பாபம் எது புண்ணியம் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விஷயத்தை நமக்கு விளக்கி சொல்கிறா. அதை தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். மகாபாரத யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் தர்ம யுத்தம்னே சொல்லுவாள். அதர்மத்தை அழிக்கிறதுக்காக நடந்த யுத்தம், அதனால் தர்ம யுத்தம். அந்த யுத்தத்தில் யுத்த தர்மங்கிறது இருக்குது. அந்த யுத்த தர்மத்தை 2 தரப்பாரும் கடைபிடிச்சுட்டே வந்தாள். ஆனால் நாள் ஆக ஆக அதர்ம யுத்தம் தலை தூக்க ஆரம்பிச்சு. எப்போவுமே மகாபாரத யுத்தத்தில் சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் ஆரம்பித்த உடனே யுத்தத்தை நிறுத்திடுவாள். எல்லோரும் போய் அவள் ஓய்வு எடுத்துப்பா கூடாரத்தில். மறுநாள் தான் யுத்தம் நடக்கும். ஆனால் இந்த அதர்ம யுத்தம் ஆரம்பித்த நேரத்தில் அவள் என்ன பண்ண ஆரம்பித்தா, ராத்திரிலையும் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாள். ராத்திரியில் தீவட்டியை கொளுத்தி வச்சுட்டு யுத்தம் பண்ண ஆரம்பித்தாள். அப்படி ஆரம்பித்த யுத்தம் எத்தனை நாள் யுத்தத்துலேருந்து ஆரம்பித்தது? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோட்டுக்குள்ளே போகலாம். மகாபெரிவா என்ன சொல்கிறா, லோகத்தினுடைய கண்களுக்கு கெட்டதா அல்லது கொடுமையாக தெரிகிற விஷயங்கள் அது அதை பண்ணுறவா பாபந்தான் பண்ணுறான்னு அர்த்தம் இல்லை, அது பாபந்தான்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் லோகத்தினுடைய கண்களுக்கு ஜனங்களுக்கு ரொம்ப உயர்வாக ஒரு காரியம் ஒருத்தர் பண்ணுறாருன்னு தோணினா அது உண்மையிலேயே புண்ணியமான காரியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்படி சொல்லிவிட்டு அதுக்கான காரணத்தை அவள் விளக்கி சொல்கிறா. பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு கர்மயோகத்திலேருந்து எடுத்து விளக்கி சொல்கிறா. மகாபாரத யுத்தம் நடக்கிறது. குருக்ஷேத்திரத்தில் அர்ஜுனன் ரதத்தில் வில்லை வச்சுன்னு நிற்கிறான். யுத்தத்துக்கு தயாராக நிற்கிறான். பார்த்த சாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தனுக்கு சாரதியாக இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணர் ரதத்தை சாரட் பண்ணிட்டுருக்கா. பின்னால் அந்த குதிரைகளை பிடிச்சி ஓட்டின்னு நிற்கிறார். நிறுத்திட்டார் ரதத்தை. அர்ஜுனன் பார்க்குறான். கண்ணு கட்டின தூரம் வரை கடல் மாதிரி கௌரவ சேனை அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது. பாண்டவ சேனையை விட பல மடங்கு அதிகம் கௌரவ சேனை. அதனால் அது கடல் மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தாலும் வீரர்கள் தான். யானைப்படை, குதிரைப்படை, ரதப்படை, ஒரே படமாக இருக்குது. அதுக்கு முன்னால் மாவீரர்கள் துரோணர், பீஷ்மர், அஸ்வத்தாமன், கர்ணன் எல்லாம் நின்றுருக்கா. யுத்தம் ஆரம்பிக்கணும். பகவான் சங்கம் எடுத்து ஓத போகிறார். அர்ஜுனன் அப்படியே தயங்கி நிற்கிறான். யுத்தத்துக்கு அவன் தயாராக இல்லாத மாதிரி தெரியுது. பகவான் பார்க்குறார். என்ன அர்ஜுனா, யுத்தத்தை ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறார். அப்போது திடீர்னு அவன் பகவான்கிட்ட கேட்குறான், கிருஷ்ணா, பந்துக்களையும் மித்திரர்களையும் கொல்றது பாவம் இல்லையா அப்படிங்கிறான். திடீர்னு அவனுக்கு அந்த சந்தேகம் வந்துடுது. இவா எல்லாரும் கண்டு அவனுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. இந்த வீரர்களையும் இந்த படையும் அவன் தனி ஒருவனாகவே எதிர்த்து நிற்பான். அந்த மாதிரி விராட நகரத்தில் அவன் எல்லாருமே விரட்டி அடிச்சிருக்கான், இத்தனை பேரையுமே. அதனால் அவனுக்கு யுத்த பயம் கிடையாது. அவன் கேட்குறது என்னென்னா, பந்துக்களையும் மித்திரர்களையும் கொல்றது பாவம் இல்லையான்னு கிருஷ்ணன்கிட்ட கேட்குறான். அப்போ தான் கிருஷ்ணன் அதை சொல்கிறார். மனசில் ஆசையும் தேசமும் இல்லாமல் செய்யக்கூடிய காரியம் லோகத்தின் கண்களுக்கு கெடுதியாகவும் கொடூரமாகவும் தெரிஞ்சாலும் அது பாபம் இல்லை அப்படிங்கிறான். அதுதான் மகாபெரிவார்த்து சொன்னான். எது பாபம் இல்லை, எது புண்ணியம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னான். அதாவது ஆசையும் தேசமும் இல்லாத செய்யக்கூடிய காரியம் லோகத்தின் கண்களுக்கு கெடுதியாக அல்லது கொடூரமாக தெரிஞ்சால் கூட அது பாபம் இல்லை அப்படின்னு பகவான் சொல்கிறாங்கிறது தான் மகாபெரிவா எடுத்து நமக்கு சொல்கிறா. அப்படி உண்டா, அப்படி என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு தம்பதிகள்
கணவன் மனைவி 2 பேர். ஒரே ஒரு பெண் குழந்தை அவளுக்கு. அந்த பெண் குழந்தையை வளர்த்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி விவாகம் பண்ணி கொடுக்கணும். அதுதான் அவளுடைய லட்சியம், வாழ்க்கையே அதுதான். இவர் உத்தியோகத்துக்கு போயின்னு இருக்கார். பாவம், உத்தியோகத்துக்கு போய் அந்த குழந்தைக்கோசரம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி பணத்தை சேர்த்து வைக்கிறார். இந்த பெண் குழந்தை வளர்ந்து பெரியவளாயிட்டா, கல்யாணத்துக்கான தயாராகிட்டா. இவருக்கும் உத்தியோகத்திலேருந்து ஓய்வு அடிச்சுட்டார், ரிட்டையர் ஆகிட்டார். இந்த குழந்தை குழந்தைக்கோசரம் கணவன் மனைவியாக சிக்கனமாக வாழ்ந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் கல்யாணத்துக்குன்னு சேர்த்து வச்சுருக்கா. 20 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்கா. அதுக்கேற்ற மாதிரி இந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளையை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டார். கல்யாணம் ஆக போகிறது, விவாகத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. அவள் வாழ்க்கையினுடைய லட்சியமே அதுதான். 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சி பொண்ணு கல்யாணத்துக்கான 2 லட்ச ரூபா பணம், 20 பவுன் நகை சேர்த்து வச்சுட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு இருக்கா. சந்தோஷமாக இருக்கா. நான் கல்யாணம் நடக்க போகுது. அப்போ திடீர்னு ராத்திரி ஒரு திருடன் வந்துட்டான் அவள் வீட்டுள்ள. அந்த திருடன் வந்து டக்குன்னு அந்த கல்யாணத்துக்கு இருந்த பொண்ணை பிடிச்சி அது கழுத்தில் கத்தியை வச்சு இவளை மிரட்டுறான். என்னென்ன பணம் வச்சுருக்க, நகை வச்சுருக்க கொண்டான்னு. பொண்ணுடைய உயிர் தான் முக்கியம். அவள் பயந்த சுபாவம் உள்ளவா. அதனால் இருக்கிறத கொஞ்சம் கூட யோசனை பண்ணால் கொண்டு வந்து கொடுத்துட்டான். 2 லட்சம் பணம், 20 பவுன் நகையும் கொடுத்துட்டான் திருடங்கிட்ட. அவன் ஒரே நாளில் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை திருடின்னு போயிட்டான். மறுநாள் வருத்தப்பட்டு போய் போலீஸில் புகார் கொடுத்தான். போலீஸார் இவர் சொன்ன அங்கே அடையாளத்தை வச்சு திருடன் பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு வந்து நகையும் பணத்தையும் மீட்டுட்டான். இவன் எடுத்துன்னு போய் நீதிபதி முன்னால் நிறுத்துகிறான். நீதிபதி பார்த்தார். அவருக்கு புரிஞ்சுது அவனுடைய கஷ்டம், அவனுடைய தியாகம் பண்ணி அந்த பொண்ணுக்காக சேர்த்து வச்சது எல்லாம் புரிஞ்சுது. அவர் என்ன பண்ணார், சட்டப்படி பார்த்தார். அவனுக்கு 10 வருஷம் கடுங்காவல் தண்டனைன்னு கொடுத்துட்டார். அவனுக்கு ஒரு மனைவி குழந்தை இருக்குது. அந்த மனைவி குழந்தையை பொறுத்தவரை நீதிபதி பண்ணது அவளுக்கு கொடுமையாக தெரியுது. ஐயோ, நம்ம ஜனங்கள்லேயும் கொஞ்சம் பேர் பல விதமான குணம் படித்தவா இருக்கா இல்லையா, அவளும் வழக்கம் போல் விமர்சனம் பண்ணுறவா இருக்கிறவளும் விமர்சனம் பண்ணான். திருவிழா மாதம்தான் 10 வருஷம் ரொம்ப ஜாஸ்தி, ஒரு 5 வருஷம் கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு 3 வருஷம் கொடுத்துருக்கலாம். இப்படி மக்கள் மத்தியில் அது அந்த தண்டனை அவர் கொடுத்தது கொடுமையாக தெரியுது. ஆனால் அந்த நீதிபதிக்கு பாவம் உண்டா? பாவம் கிடையாது. ஏன்? அவருக்கு ஆசையோ துவேஷமே இல்லை. அவர் சட்டத்தைப்படி என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் அவனை தண்டிக்கணும், தண்டிச்சிட்டார். ஒரு காரியத்தை ஆசையும் தேசமும் இல்லாமல் பண்ணால் அது மக்கள் கண்களுக்கு கெடுதியாகவும் கொடூரமாகவும் தெரிஞ்சாலும் அது பாவம் கிடையாது அப்படிங்க மகாபெரிவா. ஆசைக்கும் தேசத்துக்கும் காரணம் அகங்காரம். அகங்காரங்கிறது என்ன? தான், நாங்கிறது, நான் பண்ணுறேன், என்னால் தான் பண்ண முடியும் அப்படின்னு புகழுக்கும் செல்வாக்குக்கும் ஆசைப்பட்டு ஒரு காரியத்தை ஒருத்தர் பண்ணி அந்த காரியம் அது உயர்வாக தெரிஞ்சு மற்றவாள்லாம் அது ஆகா பிரமாதம், எவ்வளோ நல்ல காரியம் பண்ணிட்டார், அவர் மாதிரி உண்டாப்பான்னு சொன்னாலும் அவருக்கு புண்ணியம் கிடையாதுங்க. ஏன்னா ஆசை தேசத்தை உள்ள வச்சுட்டு காரியம் பண்ணிட்டதுனால நல்ல காரியமாக அவர் பண்ணாலும் அவருக்கு புண்ணியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரிவா இதை விளக்கி சொல்லி, அதுதான் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, இதை பண்ணு இதை பண்ணாதேன்னு சொல்கிறது. அதனால் சாஸ்திரம் சொல்கிறபடி எதை பண்ணுன்னு சொல்கிறதோ அதை பண்ணணும், எதை பண்ணாதேன்னு சொல்கிறதோ அதை பண்ணக்கூடாது. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் ஸ்ரீ காரிய விவஸ்திதோ அப்படின்னு சாஸ்திரம் இதை பண்ணி இதை பண்ணாதேன்னு சொல்கிறதுனால சாஸ்திரம் சொல்கிறத பண்ணால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும், பண்ணாதேன்றதை சொல்கிறத பண்ணால் நம்ம பாவம் கிடைக்கும். அதனால் எது பாவம் எது புண்ணியங்கிறது கீதையிலே பகவான் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி மகாபெரிவா நம்மளுக்கு வழிகாட்டிருக்கா. இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். பாரத யுத்தத்தில் ராத்திரிலேருந்து தீவட்டி வச்சுன்னு யுத்தம் பண்ண ஆரம்பித்தா இல்லையா, அது 14ஆவது நாள் யுத்தத்திலேருந்து ஆரம்பிச்சுது. இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோவில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சகஸ்ர கலச ஸ்தாபனம், 4ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்தால சகஸ்ர கலச அபிஷேகம் அம்பாளுக்கு, 6ஆம் தேதி திங்கட்கிழமை பௌர்ணமி பூஜை, ராத்திரி தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம்.
மகாபரிவா பாதாரந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஜெய ஜெய காமாட்சி. जय जय शंकर.